Hi friends, welcome back to our Kalvikudam channel. Today's video Power BI ல query editor அது பத்தின full usage video பார்க்க போறோம் டீடைலா. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பவர் query எடிட்டரோட யூஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட பவர் பிஐ வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. பவர் பிஐயில் கெட் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டெக்ஸ்ட் அண்ட் சிஎஸ்வி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டேட்டா செட் எடுத்து அதில் லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி என்ன டேட்டா செட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிற டேட்டா செட்டை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஓப்பன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். இந்த சீட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த சீட்டில் நம்ம என்னென்னலாம் காலம்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு பவர் query எடிட்டரோட விண்டோ வந்து அப்பியர் ஆகும். ஏன் வந்து நம்ம வந்துட்டு பவர் queryயில் எடிட்டருங்கிறது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா எடிட்டருங்கிறது என்ன பண்ணுது, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் அப்படி தானே. இப்போ ஒரு காலம் வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது, இல்லை நியூ காலம் எப்படி ஆட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்க காலம்ஸோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது, இல்லை ஏற்கனவே இருக்க காலமில் இருக்க நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்க போகிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், பவர் query எடிட்டரை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது என்னோடய டேட்டா செட்டில் இந்த கஸ்டமர் ஐடி அப்படிங்கிற காலம் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ரிமூவ் காலம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன்னா ஏன்னா எனக்கு இமீடியட்டாக அந்த காலம் வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். இப்போது நான் இந்த ஆர்டர் ஐடி அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ஃபீல்டு நேமை ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டு புட் த ஆர்டர் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காலமோட நேம் வந்து என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு காலம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஹவு டு ஆட் த காலம் அப்படின்னா இங்கே ஆட் காலம் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் கஸ்டம் காலம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டம் காலம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து அப்பியர் ஆகும். அதாவது இது எதுக்குன்னா நான் வந்து இப்போ ஒரு நியூவாக ஒரு கால்குலேஷனை கிரியேட் பண்ணுறேன்னா அந்த கால்குலேஷனுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஃபீல்டு நேம் வைப்போம் இல்லையா, அந்த ஃபீல்டு நேமை இங்கே கொடுக்கணும். அதுதான் என்னது, காலம் நேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுக்குரிய ஃபார்முலா வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா. அப்போ இந்த பொசிஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குவான்டிட்டி, சரிங்களா, குவான்டிட்டி இன்ட்டு யூனிட் ப்ரைஸ், குவான்டிட்டி இன்ட்டு யூனிட் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா இங்கே எதுவுமே எரர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கும். ஜஸ்ட்டு டு கிளிக் ஓகே. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டோட்டல் அமௌண்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்பியர் பண்ணிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதோட டேட்டா டைப் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அஸ் யூஸ்வல் ஹோமில் போயிருங்க. போயிட்டிங்கன்னா நீங்கள் அந்த காலம் செலக்ட் பண்ண உடனே இங்கே காமிக்கிது பார்த்தீங்களா, டேட்டா டைப் என்னவாக இருக்குது, ஹோல் நம்பர். தென் இதே நான் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்பியர் ஆகும். சரிங்களா? தென் வேறு என்னெல்லாம் அதில் பண்ணலான்னா எல்லா சேஞ்சஸும் உங்களுக்கு என்னென்ன நீடட் இருக்கோ எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும், க்ளோஸ் அண்டு அப்ளை. க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பவர் பிஐ விண்டோவில் நம்மளுக்கு அப்பியர் ஆயிரும். ஓகேங்களா? அந்த பவர் பிஐயில் போயிட்டு உங்களுக்கு தேவையான விசுவலைஸை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே என்ன பார்க்குறேன்னா எனக்கு என்ன விஷுவல் வேணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ பார் சார்ட் அந்த மாதிரி வேணும்னா இங்கே எடுத்துக்குவேன். இப்போ நம்ம இந்த காலம் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணி அந்த எல்லாமே வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, டோட்டல் அது எல்லாமே உங்களுக்கு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபீல்டை அக்சஸ் பண்ணி இங்கே வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு ஆர்டர் டேட் கொடுத்துருக்கேன், இதில் வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களோட விஷ் தான், உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். லெஜெண்டில் வந்துட்டு யூனிட் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது உங்களுக்கு விசுவலை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் எது இருந்தாலும் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், கீப் வாட்சிங். தேங்க்யூ.